வஉசியை பற்றி இப்போ பெரியார் புரிந்து கொண்டார், பெரியார் குறித்து வஉசி புரிந்து கொண்டார்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. 2 பேரும் மரியாதை உள்ளது. வஉசி தனது மகனுக்கு ஒரு வேலை வேண்டி ஒரு கடிதம் அனுப்புகிறார் பெரியாருக்கு. அந்த கடிதத்தை ஊருக்கே தெரியற மாதிரி இவர் மாட்டி வச்சிருக்கிறாரு. இதான் அவர் கொடுக்குற மரியாதையா? எல்லா தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, அவர்களுடைய இல்லத்தை, அவர்கள் வாழ்ந்த இல்லத்தை அரசுடைமை ஆக்குகிற பொழுது மிகப்பெரிய போராட்ட களத்தில் விடுதலைக்காக 40 ஆண்டு காலம் தீவாந்திர தண்டனை பெற்ற வஉசியினுடைய வரலாறு சரித்திரத்தை அவர் வாழ்ந்த ஒட்டப்பிடாரத்தில் அவர் இருக்கிற வீட்டிலே நான் கூட போய் பார்த்தேன். அது அரசு அவர் கடித போக்குவரத்து நடத்தியது. அவர் சூரத் மாநாட்டுக்கு போவதற்கு தந்தை பெரியார் தான் உதவி செய்திருக்க 1919 தந்தை பெரியார் தலைமையிலே போன பொழுது அவரையும் அழைத்து கொண்டு போனார் என்பதெல்லாம் வரலாறு. இதையெல்லாம் அங்கே கண்ணாடி பேழையிலே அது ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது ஒவ்வொருடைய தலைவர்களுடைய வரலாற்றில் நிகழ்ந்த சம்பவங்கள். அதை போய் இழித்தும் பழித்தும் பேசுவது சீமான் ஒரு மனநோயாளி என்பது. கடித போக்குவரத்து, பல கடித போக்குவரத்து உதவி செய்தது, அதெல்லாம் நீங்கள் வெளியிடுங்க, அதெல்லாம் ரைட்டு. தன் மகன் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம், ஒரு வேலைக்கு உதவி கேட்டு ஒரு கோரிக்கை மாதிரி வச்சிருக்கிறாரு, நீங்கள் சிபாரிசு சொன்னால் வேலை கிடைக்கும், அதை போய் மாட்டி வச்சிருக்கிறாங்க. அதாவது தந்தை பெரியாருக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கத்தை காட்டுகிறது. எந்த அளவுக்கு அவர்கள் பழகி இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு தந்தை பெரியார் மீது வஉசி வைத்திருந்த மதிப்பு, அதை போல வஉசி மீது தந்தை பெரியார் கொண்டிருந்த மரியாதை என்ன என்பதை அந்த ஆவணங்கள் காட்டுகின்றன. எனவே ஆவணத்தை அழிக்கக்கூடாது, அதனாலெல்லாம் குறைவு ஏற்பட்டு விடுது என்று சொல்லுவது என்பது இது ஒரு தற்குறித்தனமான பேச்சு.